ஓகே கைஸ், இன்னைக்கு கிரேடியன்ட் டிசன்ட் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இதில் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் பார்த்துருக்கோம். லீனியர் ரெக்ரெஷனில் நம்ம டேட்டாவை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறப்ப என்ன ஆகும், நம்ம ஓஎல்எஸ் மெத்தட் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த ஓஎல்எஸ் மெத்தடில் யூஸ் பண்ணி அது நமக்கு பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து நமக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் மூலியமாக அந்த லைனோட இன்டர்செப்ட், அதாவது பீட்டா நாட், பீட்டா ஒன். பீட்டா நாட்ன்றது ஃபஸ்ட்டு வந்து y is equal to பீட்டா நாட் plus beta 1 x1 plus beta 2 x2 plus beta 3 x3 plus so on. எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும் அத்தனை x4 x5 xn beta n xn. ஓகேவா, வேறு என்ன is the number of independent variable. இப்போ இதில் பீட்டா நாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வி கால் இயர் இட் as இன்டர்செப்ட். பீட்டா நாட்டை வந்து நம்ம இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். பீட்டா நாட் இதெல்லாம் வந்து நம்ம பேராமீட்டர்ஸ்னு சொல்லலாம், எல்லாம் வெயிட்ஸ்னு சொல்லலாம். இதோட மெயின் எய்மே நம்மளோட பீட்டா நாட், பீட்டா ஒன் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் என் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, we need to minimize the loss வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும். சரியா, சரி ஓகே. இப்போ நமக்கு வந்து லீனியர் ரெக்ரெஷனில் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ரெண்டு விதமாக இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் வே, ஒன்று வந்து யூஸிங் கிரேடியன்ட் டிசென்ட். சரியா, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வே வந்து விச் இஸ் நத்திங் பட் யூஸிங் ஓஎல்எஸ் மெத்தட் நம்ம அதை வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, இன்னொரு விதமாக நம்ம சால்வ் பண்ணுறது வந்து நம்ம கிரேடியன்ட் டிசென்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். சரி ஓகே, எதுக்கு வந்து நம்ம இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, கிரேடியன்ட் டிசென்ட்டுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லீனியர் ரெக்ரெஷனில் இப்போ இன் ஜென்ரல் நமக்கு டேட்டா செட் வந்து ஸ்மால் டேட்டா செட்டாக இருக்குது. அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ஈக்குவேஷனில் நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வந்து நமக்கு வந்து வரைஞ்சி பார்க்கும். நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா பாயிண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வந்து வரைஞ்சி பார்க்கும். இந்த டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வரைஞ்சி பார்த்து எதில் எரர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கோ அந்த லைன் பெஸ்ட் ஃபிட் லைன்னு சொல்கிறோம். இதே நமக்கு இந்த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வெரி ஹை, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா, 50 100 அது மாதிரி அதிகமாக இருக்கிறப்ப நமக்கு வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த யூஸிங் ஓஎல்எஸ் நம்ம சால்வ் பண்ணுறது வந்து இட் பிகம்ஸ் காம்ப்ளெக்ஸ். சரி, அதனால வி யூஸ் கிரேடியன்ட் டிசென்ட் மூலமா இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் டிசென்ட் இஸ் an iterative optimization algorithm. ஐட்ரேட்டிவ்னா என்னது, நம்ம ஃபார் லூப் பார்த்தோம் இல்லையா, ஐட்ரேட் பண்ணது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு லூப் வருது, அதுக்கப்புறம் அடுத்த லூப் வருது, அதுக்கப்புறம் அடுத்த லூப் வருது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு தடவை ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம், விச் மீன்ஸ் நத்திங் பட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேராமீட்டரை வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதாவது பீட்டா நாட், பீட்டா ஒன், பீட்டா டூ, பீட்டா த்ரீ, பீட்டா ஃபோர். ஓகே, இதெல்லாம் நமக்கு பேராமீட்டர். இந்த பேராமீட்டருக்கு ஒரு லாஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். இதோட லாஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். இந்த லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ 3.5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3.5 லாஸ் வந்து இங்கே நமக்கு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்த ஐட்ரேட்டிவ்னா என்ன, அடுத்த இதை வந்து இந்த பீட்டா நாட் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டோன்னே அடுத்து என்னோட லாஸ், இது வந்து லாஸ் 1, இது வந்து லாஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இது வந்து 2.3 அப்படின்னு வந்திருக்கு. திருப்பி வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் திருப்பி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ சேஞ்ச் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்குது, என்னோட லாஸ் வந்து 1.4, திருப்பி L4 1.2, L5 0.9, L6 0.5, L7 0.2, L8 0.1. ஸோ ஐட்ரேட்டிவ் அப்ரோச், ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் என்னோட பேராமீட்டர்ஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோட வெயிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப
சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆப்டிமைஸ் பண்ணுறோம்? நம்மளோட லாஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறோம். லாஸ் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இந்த லாஸை கம்மி பண்ணுறது தான் நம்மளோட மெயின் எய்மே. மெயின் எய்மே என்ன அப்படின்னா, it is used to find the optimal values of the parameters. It is used to find optimal values of parameter. அதாவது இந்த parameterனா என்னது? we call it as இந்த coefficient. இது coefficient சொல்லலாம், இல்லை வெயிட்னு சொல்லலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் இதில் நம்ம கூப்பிடலாம். ஸோ coefficient or weights. It is used to find the optimal values of parameter so that the loss or cost function. Cost function என்னது? Loss or cost function எல்லாம் சேம் தான். ஸோ இந்த எரர் ஃபங்க்ஷன் தான். இந்த loss or cost function is low. சரியா? இதுதான் இதோட மெயின் எய்மே. நம்ம பீட்டா பேராமீட்டர்ஸை நம்ம வந்து இந்த இடத்துல யூஸிங் OLS மெத்தட் நம்ம அது ஃபிட் பண்ணுறப்ப எது வந்து எரர் கம்மியாக இருக்கோ அதோட பேராமீட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? அதே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ரேண்டமாக ஒரு பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். ஸ்டார்ட் வித் கொடுத்துட்டு இது வந்து நம்மளோட லைனில் வந்து போடுறோம். அதோட லாஸ் எவ்வளோ வருது? 3.5. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இந்த பீட்டா பேராமீட்டர்ஸை திருப்பி இதுலேருந்து சேஞ்ச் பண்ணி அதை வந்து கம்மி பண்ணுறோம். திருப்பி இதை கம்மி பண்ணுறோம். இது திருப்பி சேஞ்ச் பண்ணுறோம், திருப்பி கம்மி பண்ணுறோம், திருப்பி சேஞ்ச் பண்ணுறோம், திருப்பி கம்மி பண்ணுறோம். ஸோ இதுமாரி ஐட்ரேட்டிவ் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து பேராமீட்டர்ஸை வெயிட்ஸை குறைச்சிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? அதனால தான் ஐட்ரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம். gradient descent is an iterative optimization algorithm. இதில் வந்து different types of gradient descent வந்து இருக்கு. Types of gradient descent. Okay, we have 3 types. One is batch gradient descent. Okay, அடுத்து வந்து mini batch gradient descent. Okay, last one is stochastic gradient descent. Yeah, batch gradient descent, mini batch gradient descent, stochastic gradient descent. இதுதான் வந்து டோட்டல் 3 டைப்ஸ். இந்த 3 டைப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதுலேயே கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிட்டு எப்படி அதை வந்து கிரேடியன்ட் இதோட ப்ரொசீஜர் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லீனியர் ரெக்ரேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு லீனியர் ரெக்ரேஷனுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். என்ன ஃபங்க்ஷன் எழுதுவோம்? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் h theta of x. இந்த ஹெச்ன்றது y is equal to mx plus c எழுதுறேன் இல்லையா? அதை வந்து நான் இந்த நோட்டேஷனில் எழுதுறேன். h theta of x is equal to theta naught plus theta 1 x. பீட்டா நாட்டுக்கு பதில் இங்கே theta naught போடுறோம், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இந்த இடத்துல எது இன்டர்செப்ட்? அந்த இடத்துல பீட்டா நாட் நம்ம முன்னாடி சொன்னது. இந்த இடத்துல theta naught வந்து நமக்கு இன்டர்செப்ட். theta 1ன்றது என்னது நமக்கு? It is a slope. Okay, it is similar to y is equal to c plus mx. சரியா? இந்த cன்றது theta naught, mன்றது theta 1, xன்றது நமக்கு இங்கே yன்றது theta of x. ஓகேவா? இதுதான் நம்மளோட இது. ஓகே, இப்போ நம்மளோட மெயின் கோல் என்ன? இப்போ கிரேடியன்ட் டெசர்ட்டுக்கு மெயின் கோல் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ what is the main goal of gradient descent?
மெயின் கோல் என்னப்பா பென்? லாஸ் ஃபங்க்ஷன் கம்மி பண்ணீங்க. எஸ், லாஸ் ஃபங்க்ஷனை கம்மி பண்ணும். டு மினிமைஸ் த காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர் லாஸ் ஃபங்க்ஷன், லாஸ் ஆர் காஸ்ட் ஃபங்க்ஷன். சரி, ஓகே. நம்ம லீனியர் ரெக்ரெஷனுக்கு இதுக்கு காஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா லாஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து இப்போ வந்து மீன் ஸ்கொயர்டு எரர் எழுதுகிறேன். மீன் ஸ்கொயர்ட் எரர், எம்எஸ்சி, மீன் ஸ்கொயர்டு எரர். இப்போ எரர்னா என்னது? ப்ரிடிக்டட் மைனஸ் ஆக்சுவல். ப்ரிடிக்டட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதானே நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இப்போ புதுசாக ஏதாவது ஒரு வேல்யூ வருது அப்படின்னா இதில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நமக்கு ப்ரிடிக்டட். h theta naught of xi minus yi the whole square. Okay. மீன் ஸ்கொயர்ட் எரர்ன்றதுனால நம்ம இதை வந்து மீன் பண்ணுறோம். டிவைட் பை ஆவரேஜ் 1/m. ஓகே. சம்மேஷன் ஐ வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸ். இப்போ 10 வேல்யூஸ் இருக்குன்னா 10 வேல்யூவோட இது வந்து என்னென்னா ப்ரிடிக்டட் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ. இது வந்து ஆக்சுவலாக என்ன இருக்கோ அது வந்து ஒய் ஆஃப் ஐ. இதை நம்ம வந்து நம்ம மாடல் ப்ரிடிக்ட் பண்ணுது இல்லையா, இங்கே தீட்டா நாட் தீட்டா ஒன் கொடுத்து நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணுது. இது வந்து ப்ரிடிக்டட், இது வந்து ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதோ. இதில் நியூ சப்ட்ராக்ட் பண்ணால் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இது வந்து டிவைட் பை எம்ன்றது என்னது? மீன் ஸ்கொயர்ட் எரர்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை வந்து நம்ம எம்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. மொத்தம் இப்போ வந்து 10 சாம்பிள் இருக்குன்னா இந்த 10 சாம்பிளுக்கும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அதோட ப்ரிடிக்டட் என்ன அதோட ஆக்சுவல் என்ன, ஓகே, மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம் இது எல்லாமே. ஸோ இதுதான் நமக்கு மீன் ஸ்கொயர்டு எரர். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இது ஒரு லாஸ் ஃபங்க்ஷன். இந்த லாஸ் ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு டினோட் பண்ணலாம்னா ஜே ஆஃப் தீட்டா. ஓகே. இது ஒரு நோட்டேஷன். லாஸ் ஃபங்க்ஷனை ஜே ஆஃப் தீட்டான்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணிக்கலாம் இன் லீனியர் ரெக்ரெஷன். நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இது கீழே வந்து இப்போ நம்ம வந்து வெயிட்ஸ் வந்து நான் வந்து ப்ளாட் பண்ணுறேன். ஓகே. வெயிட்ஸ், அதாவது வெயிட்ஸ் என்னது, என்னோட பீட்டா நாட் பீட்டா ஒன் அதெல்லாம் வந்து ப்ளாட் பண்ணுறேன். அடுத்து என்னன்னா இந்த இடத்துல வந்து என்னோட லாஸ் ஃபங்க்ஷன் which is nothing but j. இது வந்து என்னோட y ஆக்சிஸில் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தபடி நம்ம இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். இந்த ஐட்ரேட்டிவ் ப்ராசஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இனிஷியலாக வெயிட்ஸ் வந்து ஒரு ரேண்டமாக நமக்கு அசைன் ஆகும். ஒன்று இங்கே இல்லை இங்கே, இது மாதிரி ரேண்டமாக நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். அசைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து இனிஷியல் வெயிட் நம்ம அசைன் பண்ணிவிட்டு நம்மளோட மெயின் கோல் என்ன, இதான் வந்து லாஸ். இந்த லாஸோட வந்து எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்லேயே இந்த கிராஃபில் எந்த இடத்துல நமக்கு வந்து லாஸ் கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல நமக்கு லாஸு கம்மியாக இருக்குது. which we call it as j loss வந்து மின். இதுதான் வந்து j மினிமம். இதுதான் வந்து லாஸ் வந்து மினிமமாக இருக்குது. இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call it as global cost minima. நம்ம மேக்ஸ்லலாம் படிச்சிருப்போம் இல்லையா, குளோபல் மினிமா, லோக்கல் மினிமா, ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்டு தான் இது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேராமீட்டர்ஸ் இனிஷியலாக இங்கே இருக்குது, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ இங்கேருந்து அடுத்து இப்படி வேறு பேராமீட்டர்ஸ் இந்த இடத்துல நம்ம லாஸ் கண்டுபிடிப்போம். லாஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதிகமாக இருக்கும். அடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி லாஸ் ஃபங்க்ஷனை பார்ப்போம்.
இங்கேருந்து கம்மியாகிட்டே வரும். அடுத்து இங்கே, அடுத்து இங்கே வரப்போ தான் நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன் இட் வில் பி வெரி 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 லோ. ஸோ இந்த இடத்த தான் நம்ம வந்து அதில் இருக்க பேராமீட்டர்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை when we plot loss over weight, நம்ம இதை பிளாட் பண்ணுறப்ப it is always convex function. convex function. ஓகே, கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து கிராஃப் வரும். கிராஃப் வந்து நம்ம இனிஷியல் வெயிட் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், எப்படி வேணாலும் வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆகலாம். சரி, ஓகே. நமக்கு இன்னொன்று வந்து நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கிரேடியன்ட் டிசென்ட் ப்ரொசீஜர். கிரேடியன்ட் டிசென்ட்டோட ப்ரொசீஜர். எப்படி வந்து நம்ம குளோபல் காஸ்ட் மினிமாவை நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். ஓகே, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். அது எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 ஸ்டெப் வந்து நமக்கு வந்து தேவை. ஹவு டு ரீச் குளோபல் காஸ்ட் மினிமா. இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எந்த சைடு போகிறதுன்னு எனக்கு தெரியாது. அதாவது இங்கேருந்து நான் வந்து இப்படி போகணுமா, நான் வந்து குளோபல் காஸ்ட் மினிமாவை நான் வந்து ரீச் பண்ணுறதுக்கு, இல்லை நான் வந்து இப்படி வரணுமா, இல்லை நான் வந்து இப்படி போகணுமா, நான் எந்த டைரக்ஷனில் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. சரியா? in order to reach global cost minima, I need to know which way to go. ஃபஸ்ட்டு நான் வந்து எந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். சரியா? நான் வந்து ஒன்று மேலே போகணுமா, இல்லை கீழே வரணுமா, இல்லை நான் சைட் வேஸில் ஏதாவது போகணுமா, இல்லை இந்த சைட் வேஸ் ஏதாவது போகணுமா, இல்லை க்ராஸாக ஏதாவது போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அது தெரியறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இதை கண்டுபிடிக்கணும். விச் வே டு கோ. இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, we will take slope or gradient. இது ரெண்டும் ஒன்று தான். ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட்னா ரெண்டும் ஒன்று தான். சரியா? we will take slope or gradient of a point. இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்லோப் எடுத்தோம்னா லைன் எப்படி வரையும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப்பு எப்படிங்க வரும்? இந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ட் லைன் எடுப்போம். எஸ், கரெக்டா? இந்த லைன் தானே இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம். கரெக்டா? இந்த பாயிண்ட்ல மட்டும் பாஸ் ஆகிற மாதிரி நம்ம, அதுக்கப்புறம் எஸ். ஸோ இதுதான் நமக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோப் வரைகிறதுக்கு நம்ம ஒரு லைன் இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு லைனை வந்து வரைகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, how big a step you need to take. ஓகே, இந்த பாயிண்ட்ல இருந்து நான் வந்து எப்படி வேணாலும் ஜம்ப் பண்ணலாம். எனக்கு ஒரு கிராஃப் இருக்கு, இங்க இருந்து நான் இப்படி கூட ஜம்ப் பண்ணலாம். திருப்பி வந்து இது இப்படி கூட போகும். ஸோ நான் என்னோட ஸ்டெப் சைஸ் என்ன, செகண்ட் வந்து என்னோட ஸ்டெப் சைஸ் என்ன, அதுதான் என்னோட வந்து செகண்ட் பாயிண்ட். நான் வந்து சப்போஸ் நான் வந்து குட்டி குட்டியாக எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். குட்டி குட்டியாக எடுத்து வைக்கிறேன்னா என்னோட ஸ்டெப்பு எனக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு, இந்த பாயிண்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இப்போ மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ கடைசியாக இங்கே வந்து ரீச் ஆகுது. மேலேக்கும் ஸ்டெப் சைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கும் ஸ்டெப் சைஸ் கம்மியாக இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம்.
when we have high step size நம்ம இங்கிருந்து நமக்கு அதிகமா நம்ம ஸ்டெப் சைஸ் வச்சுட்டு வந்தோம்னா we will overcome overshooting ப்ராப்ளம். சரியா? ஓவர் ஷூட்டிங் ப்ராப்ளம் அதாவது நம்மளோட குளோபல் மினிமாவை ரீச் ஆகிறதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். அது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து குளோபல் மினிமா ரீச் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னே நமக்கு தெரியாது. அதனால ஸ்டெப் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? வி வில் ஹேவ் ஓவர் ஷூட்டிங் ப்ராப்ளம். அதே மாதிரி என்னோட ஸ்டெப் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்? we have very small step size. It takes longer time to reach the minima. சரியா? எனக்கு மினிமாவை ரீச் ஆகிறதுக்கே எனக்கு நிறைய நேரம் எடுத்துரும், நிறைய ஐட்ரேஷன் எனக்கு போகும். ஸோ தட் என்னோட ஸ்டெப் சைஸ் எப்படி இருக்கணும், நான் வந்து எந்த சைடில் போகணும், ஒன்று மேலே போகணுமா கீழே போகணுமா அப்படின்ட்டு டிசைட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? we need to find the slope. செகண்ட் வந்து எவ்வளோ ஸ்டெப் சைஸ் இருக்கணும் என்னோட, அதுவும் வந்து ஆப்டிமலாக இருக்கணும். அதுவும் ஆப்டிமலாக இருந்து என்னோட போயிட்டு என்னோட குளோபல் மினிமாவை எனக்கு போயிட்டு அட்டைன் பண்ணணும். சரியா? என்னோட ஸ்டெப் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருந்தா எனக்கு என்ன நடக்கும்? இட் காஸ் ஓவர் ஷூட்டிங் ப்ராப்ளம். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆனா நமக்கு என்ன, வைஸ் வேர்ஸா சொல்றீங்களோ? வைஸ் வர்ஷா கம்மியாக இருந்தால் நமக்கு அதிக நேரம் தானே எடுக்கும் வரத்துக்கு. ஆமாமா. ஓகே அதிகமாக இருந்தால் தான் ஓகேண்ணா. நமக்கு ஓவர் ஷூட். எஸ், அதிகமாக இருந்தால் நமக்கு ஒரு ஷூட். ஸ்மாலர் ஸ்டெப் வந்து இட் டேக்ஸ் லாங்கர் டைம் டு ரீச். ஏன்னா வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு இது நமக்கு ஸ்டெப் சைஸ் வந்து நமக்கு அதனால் ஸோ வி நீட் டு கிளியர்லி நோ எந்த வழியாக வரணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். என்னோட ஸ்டெப் சைஸும் என்னன்னு சொல்லிட்டு அது வந்து ஆப்டிமலாக இருக்கணும். அப்படி இருந்தால் நான் வந்து கரெக்டான டைமில் நான் வந்து ரீச் ஆகிடுவேன். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரொசீஜர். இது ரெண்டும் தெரிஞ்சால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்துடலாம். என்னோட வெயிட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற ரேண்டமாக இருக்க வெயிட்ஸ் எல்லாம் நான் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து குளோபல் மினிமாவில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்னோட லாஸ் ஃபங்க்ஷன் எனக்கு கம்மியாயிடும். ஸோ இதான லாஸு ஜே. என்னோட லாஸ் ஃபங்க்ஷனும் இங்கேருந்து அதிகமாக இருந்து இங்கே கம்மியாக இருக்கிறதுக்கு நான் வந்து கொண்டு வந்துடுவேன். ஜே மினிமமுக்கு நான் கொண்டு வந்துடுவேன். ஓகே ஓகே நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we take derivative. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துருவோம். என்னென்ன ஸ்டெப்ஸ் involved. ஓகே, ஃபர்ஸ்ட் take the derivative, which is nothing but gradient of the loss function for each parameter. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் நம்ம எடுக்கிறோம். டெரிவேட்டிவ் எடுக்கிறப்ப நமக்கு என்ன வருது? we get the direction. இந்த இடத்துல இருந்து நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கிறப்ப, அதாவது இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து டெரிவேட்டிவ் dy by dx நம்ம எடுத்தோம் அப்படின்னா we get the direction. நமக்கு இதோட டேஞ்சன்ட் லைன் நம்ம வரைகிறப்ப நமக்கு எந்த சைடு போகணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் லைன் இப்படி வரைகிறேன்னா எனக்கு வந்து எந்த சைடு வந்து நான் வந்து கீழே இறங்கணுமா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். இந்த லைன் வந்து எனக்கு சொல்லணும். ஸோ இது மூலிமா we get the direction. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா initialize with some random numbers.
theta naught theta 1 இது மாதிரி நான் ரேண்டம் நம்பர்ஸாக நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஸ்டெப் சைஸ், இப்போ நம்ம அந்த ஸ்டெப் சைஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, வந்து செகண்ட்லேயே ஃபஸ்ட்டு ரேண்டம் நம்பர்ஸை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டெப் சைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ வி நீட் டு calculate the step size. என்ன வந்து step size அப்படின்னு சொல்லிட்டு, so step size is equal to slope into learning rate. சரியா, slope into learning rate. இந்த learning rate அப்படின்றது it is an hyperparameter. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஹைப்பர் பேராமீட்டர்னா என்னன்ட்டு. ஹைப்பர் பேராமீட்டர், ஸோ இந்த லேர்னிங் ரேட்ன்றது நமக்கு ஒரு ஹைப்பர் பேராமீட்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப் சைஸ் எடுத்துட்டு நம்ம வந்து கீழே வரும். கீழே வந்துட்டோடனே நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி நம்ம வந்து லாஸ் ஃபங்க்ஷனை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு என்ன பண்ணும், until we keep changing theta naught theta 1 to reduce the j of theta naught. அதாவது இதுதான் நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன். until we get the optimal value for the loss function. loss function optimal value வர வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, ஸ்டெப் சைஸ் ஒரே நிமிஷம் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், ஸ்டெப் சைஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது வந்து இது வந்து செகண்ட் ஸ்டெப்பா, இது செகண்ட் ஸ்டெப்க்கு அப்புறம் நம்ம வந்து 2.1 இந்த ஸ்டெப் வந்து ஸ்டெப் சைஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் நடக்கும். சாரி கைஸ், 2.2ன்னு வச்சுக்கோங்க அதை. ஸோ வி அப்டேட் த பேராமீட்டர்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம அப்டேட் த பேராமீட்டர்ஸை அப்டேட் பண்ணுவோம். பேராமீட்டர்ஸ் வித் த நியூ வேல்யூ. முன்னாடி ஒரு இடத்துல இந்த வேல்யூ இருக்குது, இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிரேடியன்ட் கண்டுபிடிச்சி எந்த வழியாக போகணும்னு சொல்லிட்டு பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் சைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ரேண்டமாக ஒரு theta 0 theta 1 அசைன் பண்ணிடுறோம். அப்புறம் ஸ்டெப் சைஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸ்டெப் சைஸ் கால்குலேட் பண்ணி எந்த டைரெக்ஷனில் போகணும், எவ்வளோ ஸ்டெப் சைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துடுறோம். அப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். இங்கே theta 0 theta 1 இருந்தது, திருப்பி இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வேறு theta 0 theta 1 நமக்கு வந்துடும். ஸோ அப்டேட் த பேராமீட்டர்ஸ் வித் த நியூ வேல்யூஸ். theta 0 theta 1 அங்கே மேலே இருந்ததை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணுறது எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நியூ பேராமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பேராமீட்டர் மைனஸ் ஸ்டெப் சைஸ். சரியா, அதாவது மேலே இருந்தது ஓல்டு பேராமீட்டரும் மைனஸும் ஸ்டெப் சைஸ் நம்ம போட்டோம்னா நமக்கு நியூ பேராமீட்டர் நமக்கு கிடச்சிரும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு நியூ பேராமீட்டர். இது பண்ணிட்டோன்னே, அப்டேட் பண்ணிட்டோன்னே நம்ம இது சேஞ்ச் பண்ணி திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரும், அதே கால்குலேட் பண்ணிவிட்டு ஸ்டெப் சைஸ் கால்குலேட் பண்ணோம், திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுறோம், திருப்பி அதை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம theta naught வந்து கம்மியாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா, ஸோ இட் இஸ் இது வந்து ஃபைனல் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2.1ம் 2.2வும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இனிஷியலைஸ் பண்ணுவோம், ஸ்டெப் சைஸ் வரும், அப்புறம் வேல்யூஸ் அப்டேட் பண்ணுவோம், அப்புறம் லாஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது எது வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம்னா நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும், ஆப்டிமல் வேல்யூ ரீச் ஆகிற வரைக்கும் we will be doing it. ஐட்ரேட்டிவாக நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ இது அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்டேட் ரூல் அதாவது theta j which is nothing but new parameterன்னு வச்சுக்கோங்களேன். நியூ parameter is equal to theta j
இது வந்து கரண்ட்டாக இருக்க எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கரண்ட் பேராமீட்டர். ஆர் இது வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பொசிஷன் எங்கே வரப்போகுது, நெக்ஸ்ட் பொசிஷன் இது வந்து கரண்ட் பொசிஷன். இது வந்து நம்ம மேலே என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஓல்டு பேராமீட்டர், அதாவது இது கரண்ட்டாக இப்போ புதுசாக வர்றது, இப்போ வர்றது விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ கரண்ட் பேராமீட்டர் மைனஸ் ஸ்டெப் சைஸ். கரெக்டாக? இப்போ கரண்ட் பேராமீட்டர் நம்ம வந்து தீட்டா ஜே மைனஸ் ஸ்டெப் சைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஸ்டெப் சைஸ் வந்து வி கால் இட் அஸ் ஸ்லோப் இன்டு லேர்னிங் ரேட். இதுதான் நம்மளோட ஃபார்முலா, ஸ்லோப் இன்டு லேர்னிங் ரேட். ஸோ லேர்னிங் ரேட் வந்து நம்ம ஆல்ஃபா, ஆல்ஃபான்றது நமக்கு ஹைப்பர் பேராமீட்டர் விச் இஸ் நத்திங் பட் லேர்னிங் ரேட். அதே மாதிரி ஸ்லோப் நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா டெரிவேட்டிவ் தான் நமக்கு ஸ்லோப், டோ பை டோ தீட்டா ஜே ஆஃப் நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன் ஜே ஆஃப் தீட்டா நாட் தீட்டா ஒன், நம்ம எத்தனை இது இருக்கோ அதோட டெரிவேட்டிவ் டேர்ம். சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு step size. Step size is equal to learning rate into இது வந்து slope. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம இதை வந்து இந்த இதில் தான் நம்ம வந்து ஐட்ரேட்டில் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ டு கன்க்ளூட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம கிரேடியன்ட் கண்டுபிடிப்போம். கிரேடியன்ட் கண்டுபிடிச்சி எந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஃபைண்ட், அது ஃபைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நியூ பேராமீட்டர்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நியூ பேராமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பேராமீட்டர் மைனஸ் ஸ்டெப் சைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஆப்டிமலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அப்படி இருக்குது, ஆப்டிமலாக இருக்குன்னா we will stop. அப்படி இல்லை அப்படின்னா again we will go and come down ஸ்டெப் சைஸ், அடுத்த ஸ்டெப் சைஸுக்கு நம்ம வருவோம். இல்லை டெரிவேட்டிவ் அகைன் டெரிவேட்டிவ் எடுப்போம், எந்த டைரெக்ஷனில் வருவோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளோட ஸ்டெப் சைஸ் மூலிமா நம்ம வந்துக்கிட்டே இருப்போம். அப்படி கீழே வந்து 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 நம்ம ரீச் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. இதுதான் வந்து கிரேடியன்ட் டிசென்ட். இதுலேயே வந்து நமக்கு நிறைய இருக்குது. இப்போ கிரேடியன்ட் டிசென்ட்டுக்கும் நார்மல் கிரேடியன்ட் டிசென்ட்டுக்கும் நார்மல் லீனியர் ரிக்ரேஷன் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இங்கே வந்து இட் இன்வால்வ்ஸ் லேர்னிங் ரேட் விச் இஸ் நத்திங் பட் ஹைப்பர் பேராமீட்டர். இந்த லேர்னிங் ரேட் வந்து ஹைப்பர் பேராமீட்டர், அதே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது ஹைப்பர் பேரா, அது வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க முடியாது. ஓகே, இது வந்து நம்ம டியூன் பண்ணுவோம், டியூனிங் ஃபார் ஆல்ஃபா. நம்ம ஸ்டெப் சைஸுக்காக நம்ம இதை வந்து லேர்ன் பண்ணுறோம். ஒரு சில இது வந்து லேர்னிங் ரேட் அதிகமாக இருக்கலாம், ஒரு சில இதில் வந்து லேர்னிங் ரேட் கம்மியாக இருக்கலாம். அது வந்து சேஞ்ச் ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா. நம்மளோட டேட்டா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இந்த இடத்துல நம்ம நார்மல் இல்லை இந்த ஹைப்பர் பேராமீட்டர் எதுவுமே நமக்கு நோ நீட், தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். இது வந்து இட் இஸ் அ நான் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். இது எப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற கிரேடியன்ட் டிசென்ட் when நம்பர் ஆஃப் டேட்டா செட் இஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் இஸ் வெரி லார்ஜாக இருக்கிறப்ப நம்ம இதை சூஸ் பண்ணுவோம். இது வந்து ப்ரிஃபரபிளி ஸ்மாலாக இருக்கிறப்ப we யூஸ் இது. ஓகேவா? இது யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் கிரேடியன்ட் டிசென்ட். இது இன்னும் நம்ம டீட்டெயிலாக இந்த பேட்ச் கிரேடியன்ட் டிசென்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டொக்காஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் மினி பேட்ச் கிரேடியன்ட் டிசென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது டீட்டெயில்டாக we will see in டீப் லேர்னிங்கில் நம்ம பார்ப்போம்.
ஓகேவா கைஸ்? ஸோ மிஷின் லேர்னிங் நம்ம ஓரளவுக்கு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் we are going to start with deep learning. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பண்ணலாம். நாளைக்கு வந்து ப்ராஜெக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டீப் லேர்னிங்குள்ளே போயிடலாம். சரியா? ஓகேண்ணா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஆர்ஓசி ஏயூசி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பார்த்தீங்களா? ஆர்ஓசி ரிசீவர் ஆப்ரேட்டிங் கர்வ் வந்து ரிசீவர் ஆப்ரேட்டிங் கர்வ் ROC AUC. AUC is nothing but area under curve. ஓகே, ROCனா என்ன, AUCனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ROCனா is plotted between true positive rate against false positive rate. ஓகேவா? அதாவது நம்மளோட கிராஃப் எப்படி எதுக்கும் பிளாட் பண்ணுவோம்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட், ட்ரூ பாசிட்டிவ் ரேட் வந்து நம்ம பிளாட் பண்ணுவோம். ஸோ இது பிளாட் பண்ணுறப்ப நமக்கு கிராஃப் மாதிரி இப்படி வரும். இதுதான் வந்து நம்ம ரிசீவர் ஆப்ரேட்டிங் கர்வ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடியில் இருக்கிறது தான் நம்ம ஏரியா அண்டர் த கர்வ். இந்த ஏரியாவை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆர்ஓசி ஏயூசி. ஓகே, இந்த டிபிஆர் இதுக்குள்ளே என்ன ஏரியா இருக்கோ அது வந்து. ஸோ இந்த ஆர்ஓசி ஏயூசின்றது என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. எதுக்காக இந்த ஆர்ஓசி ஏயூசி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், எதுக்கு வந்து இதை வந்து ட்ரூ பாசிட்டிவ் ரேட்டு ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்டுக்கு நம்ம வந்து பிளாட் பண்ணுறாங்க. ட்ரூ பாசிட்டிவ் ரேட்னா என்ன, ட்ரூ பாசிட்டிவ் ரேட்னா என்ன, நம்ம ரீகால் பார்த்தோம் இல்லையா, ரீகால் ப்ரிசிஷன் ரீகால், அந்த ரீகால் தான் ட்ரூ பாசிட்டிவ் ரேட். ஜஸ்ட் நத்திங் பட் ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். அதே மாதிரி ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்னா ட்ரூ நெகட்டிவ் டிவைடட் பை ட்ரூ நெகட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். இதுதான் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்டு. ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்டு இதை நம்ம வந்து சென்சிட்டிவிட்டின்னு சொல்லலாம். இந்த ட்ரூ பாசிட்டிவ் ரேட்டை சென்சிட்டிவிட்டின்னு சொல்லலாம். இதை வந்து ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லலாம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாகும். இது எதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த கிராஃப் வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. ஓகே, பட் சிம்பிள். ட்ரூ ஆர்ஓசினா கிராஃப் பிட்வீன் ட்ரூ பாசிட்டிவ் ரேட் அண்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட். இதோட ஏரியா அண்டர் த கர்வ் வந்து நமக்கு என்னன்னு ஹையர் த ஏரியா அண்டர் த கர்வ் பெட்டர் த மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே கைஸ், எனி டவுட்ஸ்? இல்லைண்ணா. சரிப்பா, ஓகே, தேங்க்யூ, பை. இல்லைண்ணா.